பாசத்திற்குரிய இஸ்லாமிய சொந்தங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. உலகத்தில் இன்னைக்கு நானும் ஷஹீதாக வேண்டும், சஹாபாக்கள் எப்படி ஷஹீதானார்களோ அவர்களுடைய அந்தஸ்துகளை நாங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக உங்களுக்கு ஆசை இருக்கா? உலகத்தில் இன்னைக்கு எத்தனையோ பேருடைய துஆக்களை நாம் வாங்கியிருக்கலாம். நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய உஸ்தாதுமார்கள், நம்முடைய ஆசிரிய பெருமக்கள், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய சொந்த பந்தங்கள், ஏராளமான நபர்களுடைய துஆக்களை நாம் வாங்கியிருக்கலாம். ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா 70,000 மலக்குமார்களுடைய துஆக்களை அல்லாஹ் நமக்கு தரான்னு சொன்னால் இது நம்ப முடிகிறதா? 70,000 மலக்குமார்கள் நமக்காக துஆ செய்கிறாங்க. எப்போ தெரியுமா? இந்த அமலை நாம் செய்தால் அல்லாஹ் 2 பெரும் பாக்கியங்களை அல்லாஹ் கொடுக்குறான். ஒன்று, 70,000 மலக்குமார்கள் நமக்காக துஆ செய்கிறாங்க. அடுத்து, ஒரு கால் நாம் மவுத் ஆகிவிட்டால் அல்லாஹ் ஷஹீதுடைய அந்தஸ்தை அல்லாஹ் நமக்கு கொடுக்கின்றான். எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம்! அன்றைக்கு சஹாபாக்கள் ஷஹீத் ஆகணும்னு சொன்னால் தங்களுடைய குடும்பங்களை இழந்து, தங்களுடைய மனைவி மக்கள் குழந்தைகளை இழந்து, எல்லா வாழ்க்கையையும் இழந்து, பொருட்களை இழந்து, சொத்து பத்துக்களை இழந்து அல்லாஹுடைய பாதையில் போய் என்ன செய்வாங்க? ரத்தம் வெள்ளத்தோடு அவர்கள் ஷஹீதானார்கள். ஆனால் அல்லாஹ் நமக்கு எந்த அளவுக்கு ரொம்ப சின்ன ஒரு அமலின் மூலமாக அல்லாஹ் நமக்கு ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுக்குறான் பாருங்க. சின்ன அமலின் மூலமாக 70,000 மலக்குமார்களுடைய துஆவிற்கு அல்லாஹ் நம்மளை ஆளாக்குகிறான் என்பதை பாருங்கள். இப்போ கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்ன துஆ தெரியுமா? மஅகல் இப்னு யஸார் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சஹாபி அறிவிக்கிறார்கள், எந்த ஒரு மனிதன் காலையில் அல்லது மாலையில், ஃபஸ்ட்டு பாருங்க, காலையில் அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்ற துஆவை ஓதிட்டு, நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிறேன், அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், இந்த துஆவை ஓதிவிட்டு, இந்த தஸ்பீஹை ஓதிவிட்டு 28வது ஜுஸுவில் இருக்கக்கூடிய சூரத்துல் ஹஷ்ர் என்ற ஒரு சூறாவின் கடைசி 3 ஆயத்துகள், இன்னைக்கு பெரும்பாலும் அல்ஹம்துலில்லாஹ் அந்த 3 ஆயத்துகள் நமக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன ஆயத்துகள் தெரியுமா? நான் சும்மா அது மேலோட்டமாக சொல்கிறேன். ஹுவல்லாஹுல்லதி லா இலாஹ இல்லாஹு அப்படின்னு சொல்லி என்ன செய்யும்? அந்த 3 ஆயத்துகளும் ஹுவல்லாஹு என்பதாக ஆரம்பிக்கும். சூராவுடைய கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த 3 ஆயத்துகள் இருக்கும். 28வது ஜுஸுவில் சூரத்துல் ஹஷ்ர், ஹஷ்ர் என்ற சூறாவின் கடைசி 3 ஆயத்துகள். அப்போ அதான் சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், இதை ஓதிவிட்டு காலையில் சூரா ஹஷ்ருடைய 3 ஆயத்துக்களை நீங்கள் ஓதினால் அன்றைய பகல் முழுக்க 70,000 மலக்குமார்கள் உங்களுக்காக துஆ செய்கின்றார்கள், உங்களின் மீது ரஹ்மத்துகளை பொழிகின்றார்கள். ஒரு கால் நீங்கள் அந்த பகலிலே மவுத் ஆகிவிட்டால் இந்த துஆவை ஓதிவிட்டு அல்லாஹ் உங்களுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்தை அல்லாஹ் கொடுக்கின்றார். ஒரு கால் மாலையில் நீங்கள் ஓதினால் இரவு முழுக்க 70,000 மலக்குமார்கள் உங்களுக்காக துஆ செய்கின்றார்கள், ரஹ்மத்து செய்கின்றார்கள். அந்த இரவிலே நீங்கள் மௌத்தாகிவிட்டால் அல்லாஹ் உங்களுக்கு ஷஹீதுடைய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கின்றார். அப்போ கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வாய்ப்புகளை நாம் தவற விட்டு விடவே கூடாது. இன்னைக்கு நம்ம தவற விட்டோம்னு சொன்னால் நாளை மறுமையில் அல்லாஹ் ஷஹீதாலிகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வெகுமதிகளை பார்த்து கண்டிப்பாக நாம் பொறாமைப்படுவோம். நானும் உலகத்தில் இந்த அமலை செஞ்சு நானும் ஷஹீதாகி அந்த ஷஹீதுடைய அந்தஸ்தை நானும் பெற்றுக்கொண்டிருக்கலாமே என்பதாக சொல்லி நாளை மறுமையில் நாம் யோசிப்போம். அதனால் ஒரு சின்ன ஒரு 5 நிமிடம் கூட ஆகாதுங்க. அதிகபட்சமாக பார்த்தா ஒரு 2 அல்லது 3 நிமிடம் இவ்வளவு தான் ஆகும். இதை கூட நம்மளால் கொடுக்க முடியலன்னு சொன்னால் கண்டிப்பாக உண்மையான கைசேதப்படுபவர்கள், நஷ்டவாளிகள் அது நாமத்தான் இருக்க முடியும். அதனால் ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குமார்களுடைய கண்ட்ரோலில் நீங்கள் போகணும். ஷஹீதுடைய அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த துஆவை மனனம் செய்து குறித்து கொண்டு நீங்களும் ஓதுங்கள், மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுங்கள், உங்களுடைய குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுங்கள், உங்களுடைய குடும்பங்களுக்கும் சொல்லிக் கொடுங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அதன் மூலமாகவும் அல்லாஹ் நமக்கு நன்மைகளை எழுதுவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த துஆக்களை மனனம் செய்து 70,000 மலக்குமார்களுடைய துஆக்களை பெற்று ஷஹீதுடைய அந்தஸ்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.